வெண்ணிலா ஜாலியா கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. அப்போ அங்க கோமதி அம்மா வந்தாங்க. என்ன வெண்ணிலா, எப்படி இருக்க? கல்யாணம்னு கேள்விப்பட்ட உனக்கு முகத்துல கல்யாண கலை வந்துச்சு. ஐயோ, வெண்ணிலாக்கு வெக்கத்தை பாரு. சரி சரி, என்ன பண்றாருமா மாப்பிள்ள? உனக்கு பிடிச்சுதானே இருக்கு? எப்ப கல்யாணம்? எப்பா, எத்தனை கேள்வி கேக்குறீங்க நீங்க, என்ன பதிலே சொல்ல விட மாட்டீங்க. உங்களை கூப்பிடாம வெடி என் கல்யாணம் நடக்கும்? சரி சரி வெண்ணிலா, கோச்சிக்காதடி. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் உன்னை பார்த்ததும் இத்தனை கேள்வி கேட்டுட்டேனா. சரி ஆண்டி, கோமதி எப்படி இருக்கா? காலேஜுக்கெல்லாம் போறாளா? அதை ஏன் கேக்குற வெண்ணிலா? நல்லாதான் இருந்தா, இப்போ என்னன்னே தெரியல. கொஞ்ச நாளா எதுவுமே பேச மாட்றா, என்னன்னு கூட சொல்லவே மாட்றா. காலேஜுக்கு கூட இப்ப சரியா போறதில்லம்மா. ஏன், என்னாச்சு? நீங்க கேட்க வேண்டியதானே ஆண்டி. ஏன் காலேஜுக்கெல்லாம் போக மாட்றா? ஐயோ, நல்லா படிக்கிற பொண்ணாச்சே, இப்படிலாம் பண்ண மாட்டாளே. சரி சரி, நான் என்னன்னு கேக்குறேன். சரிம்மா வெண்ணிலா, எனக்கு நேரமாச்சு, நான் போறேன். வீட்டுல கோமதி ரொம்ப தனியா இருப்பா, நீ வீட்டுக்கு வா, சரியா? கோமதி அம்மா இப்படி பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வெண்ணிலாவும் வீட்டுக்கு வந்துட்டா. வெண்ணிலாக்கு செல்வி கால் பண்ணா. வெண்ணிலா, நம்ம பரங்கிமலை பார்க்குக்கு போலாமாடி? எதுக்குடி அவ்வளோ தூரம்? பக்கத்துலயே இருக்கு, அதுக்கு போலாம். வெண்ணிலா, உனக்கு கல்யாணம் வேற ஆக போகுது, நீ அடிக்கடிக்கு அதுக்கப்புறம் வரமாட்ட. வா, ஒழுங்கா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்பா வேற விட மாட்டாரே, ரொம்ப தூரமா இருக்கு. கண்டிப்பா எங்க அப்பா அனுப்ப மாட்டாருடி. சொல்லாம போயிட்டு வந்துடலாண்டி. உங்க அப்பா உன்னை எதுவும் சொல்ல மாட்டாரு, நம்ம சீக்கிரமா வந்துடலாம். செல்வி எவ்வளவு சொல்லியும் கேட்காத வெண்ணிலா அவங்க அப்பா கிட்ட போய் கேக்குறா. அப்பா, நான் பரங்கிமலையில இருக்க பார்க்குக்கு போயிட்டு வரேன்ப்பா. என் ஃப்ரெண்ட் செல்வியில அவதான் கூப்பிட்டா. வீட்டுல சொல்லாம வர சொன்னா. ஆனா நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்ப்பா. ரொம்ப தூரமா இருக்கேம்மா, கல்யாணம் வேற இருக்கு. இந்த நேரத்துல எதுக்குமா இவ்வளோ தூரம்? கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? உங்களுக்கு ஓகேனா நான் போறேன்ப்பா, இல்லைனா வேணாம், நீங்க சொல்லுங்க. சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வா, சீக்கிரமா வந்துடுமா. ரொம்ப நேரம் வெளியில இருக்க கூடாது, உனக்கு கல்யாணம் வேற ஆக போகுது, அதுக்காக தாம்மா சொல்றேன். அப்பா, என்ன மட்டும் எங்கேயும் வெளியே அனுப்ப மாட்டீங்க? அவ கேட்டா மட்டும் ஓகே சொல்றீங்க, பர்மிஷன் கொடுக்குறீங்க. இது ரொம்ப அநியாயம்ப்பா. நீ யாருக்கும் நல்லது நினைக்க மாட்ட. உன்னை வெளியே அமிச்சா அங்கேயும் போய் கெட்டது தான் பண்ணிட்டு வருவ. ஆனா வெண்ணிலா அப்படி கிடையாது. அவள் எங்கே போனாலும் அவளால் முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு வருவா. அவள் நல்ல மனசுக்கு நான் எப்பவுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்படியே எல்லாத்தையும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. மொத்தமாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கு. 2 பேரும் பரங்கிமலை பார்க்குக்கு போனாங்க. அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டாங்க. ஜாலியா என்ஜாயும் பண்ணாங்க. பாவம், இந்த அனிமலெல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்கல்ல. வெண்ணிலா, இதெல்லாம் வெளியே விட்டா உன்னையே சாப்பிடும், பரவாயில்லையா சொல்லு? ஐயோ, வேணாம் வேணாம், எல்லாம் அங்கேயே இருக்கட்டும். அப்போ அங்க வெண்ணிலா கோமதிய பாக்குறா. கோமதி ஒரு பள்ளத்துல விழுற மாதிரி நின்னுட்டு இருக்கா. செல்வி, வாடி. அவ கோமதி எங்க பக்கத்து வீட்டு பொண்ணுதான். அவ என்ன பண்றானே தெரியலையே, சீக்கிரம் வா போலாம். வெண்ணிலா கோமதிய பிடிச்சி இழுத்துடுறா. கோமதி வெண்ணிலாவை பார்த்ததும் அழுவுறா. பைத்தியமாடி நீ, எதுக்கு இப்போ இப்படி முடிவு எடுத்த? உங்க அம்மா நேத்து கூட உன்னை பத்தி சொல்லி கவலைப்பட்டாங்க, ஆனா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. அக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா, வேற வழி தெரியலக்கா, என்ன விடுங்க. என்னால எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கெட்ட பேரு கிடைக்க வேணாம், நான் போறேன்க்கா. நீ சாகுற அளவுக்கு முடி எடுத்திருக்கனா ஏதோ நடந்திருக்கு. ஒழுங்கா என்னன்னு சொல்லு கோமதி. எதுவா இருந்தாலும் நான் உனக்கு உதவியா இருக்கேன். கோமதிக்கு என்ன ஆச்சு? வெண்ணிலா கோமதி பிரச்சனையை தீர்ப்பாளான்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஒரு நாள் அனு வெண்ணிலா கிட்ட போய் சண்டை போடுறா. வெண்ணிலா, ஓவரா பண்ணாத, ட்ரெஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னு. உன்னை விட என் ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு, நீ போடு. நல்லா டேங்கர்ல அடிக்க லெகங்கா போட்ட மாதிரி இருப்ப. அனு, இப்ப எதுக்கு ஓவரா பேசுற? எனக்கு நல்லா தான் இருக்கும் ட்ரெஸ் எல்லாம். பார்க்கலாம் பார்க்கலாம் யார் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு.
அனு வெண்ணிலாவை திட்டிட்டு அங்கிருந்து வெளியே வந்தா. அப்போ அனுவோட வீட்டுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாங்க. ஹே அனு, எப்படி இருக்க? உங்க அக்கா கல்யாண வேலைலாம் எப்படி போகுது? நான் நல்லா இருக்கேன்டி. அவளுக்கு என்ன, அவ கல்யாண வேலைலாம் நல்லா தான் போகுது. அப்புறம் என்ன, ஏதோ பேச்சுலர்ஸ் பார்ட்டிலாம் எதுவும் இல்லையா உங்க அக்கா கல்யாணத்துக்கு? அவளுக்குலாம் கல்யாணமே அதிகம், இதுல அவ மூஞ்சிக்கு பேச்சுலர் பார்ட்டி வேற. உங்க அக்காவுக்கு வேணானா என்னடி, நம்ம அவங்க பேரை சொல்லி ஜாலியா பார்ட்டி பண்ணலாம். ஆமால, ஆனா எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரே. ஆனா எங்க அக்கா கேட்டா ஓகே சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்பதான் போய் அவளை திட்டிட்டு வந்தேன், எப்படி போய் கேக்குறதுடி? சரி சரி இருங்க, நான் போய் கேட்டு பாக்குறேன். அனு வெண்ணிலா கிட்ட போய் பேச்சுலர் பார்ட்டி பத்தி பேசுறா. வெண்ணிலாக்கா இங்க பாரு, உன்கிட்ட ஒண்ணு பேசணும். என்ன கூப்பிட்ட இப்போ? அக்காவா? இப்போதானடி இதை திட்டிட்டு போன, அதுக்குள்ள என்ன வந்து அக்காவை கூப்பிடுற? சரியில்லையே, என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. அக்கா, நம்ம ஏன் பேச்சுலர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணக்கூடாது? உன் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சு நம்ம ஒன்னா ஜாலியா பார்ட்டி பண்ணலாம்ல. என்னடி சொல்ற, பேச்சுலர் பார்ட்டியா? ஐயோ, அதெல்லாம் அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அக்கா, நீ சொன்னா அப்பா கேப்பாருக்கா. கேன ப்ளீஸ் ப்ளீஸ், என் செல்ல அக்கால. கல்யாணத்துக்கு முடியுதா இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைக்காதுக்கா. வெண்ணிலாவும் அனு சொன்னதை கேட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேச்சுலர் பார்ட்டி பத்தி பேசுறா. அப்பா, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டி பண்ணணும்னு ஆசையா இருக்குப்பா. என்னது பேச்சுலர் பார்ட்டியா? என்ன சொல்கிற வெண்ணிலா, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதே. நீ இதெல்லாம் கேட்க மாட்டியம்மா. யாரு கேட்க சொன்னான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. எனக்கு ஆசையா இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா எனக்காக பேச்சுலர் பார்ட்டிக்கு ஓகே சொல்லுங்கப்பா. சரி வெண்ணிலா, உனக்காக ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடலாம். பேச்சுலர் பார்ட்டி மாதிரி வேண்டாம், ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி ஒன்றா அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா கூப்பிட போறீங்களா? வேணாம்ப்பா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மட்டும் போதும். அவங்களெல்லாம் வந்தா ஜாலியாவே இருக்காது. நீ சும்மா இரு. நீ இதெல்லாம் இந்த பேச்சுலர் பார்ட்டியை கேட்ட எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி கொண்டாடலாம். ஷேகர் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்து பார்ட்டியில கலந்துக்கிட்டாங்க. அனு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் ஜாலியா பார்ட்டியில என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்காரே, இந்த குண்டு மூஞ்சிக்கு போய் இப்படி ஒரு மாப்பிள்ளையா? எப்படியாச்சும் இவன் கல்யாணத்தை நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? அனு யோசிச்சு பார்ட்டில கூல் ட்ரிங்க்ஸ் பதிலா ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணி வெண்ணிலாக்கு கொடுத்துடுறா. அப்போ என்ன ஆச்சுன்னா, வெண்ணிலா அனு கொடுத்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு ஃபுல்லா மயக்கத்துல சம்மர் டான்ஸ் ஆடி மயங்கி கீழே விழுறா. வெண்ணிலா ட்ரிங்க்ஸ் குடிச்சு டான்ஸ் ஆடுறத பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவ என்ன இப்படி குடிச்சிட்டு ஆடுறான்னு கோவமா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வெண்ணிலாவோட அப்பா சேகர் வெண்ணிலா மயக்கம் போட்டு கீழே விழுந்த அப்புறம் வெண்ணிலாவை தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சிடுறாரு. மயக்கம் தெளிஞ்சு எழுந்த வெண்ணிலா தன்னோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்றா. அப்பா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லப்பா. கடைசியா அனு ஒரு ஜூஸ் கொடுத்தா, அது மட்டும்தான்ப்பா ஞாபகம் இருக்கு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பா. நடந்த எல்லா விஷயத்தையும் சேகர் வெண்ணிலா கிட்ட சொல்றாரு. ஐயோ, நான் இப்படிலாம் பண்ணனாப்பா, சாரிப்பா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை என்னாச்சுன்னு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்தாங்கல்ல, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்களோ தெரியல. இப்போ என்னப்பா பண்றது? நீ கவலைப்படாத வெண்ணிலா, எல்லாம் இந்த அனு தான் பண்ணியிருக்கா. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ? நீ நல்லா இருந்தாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா. நீ வாயை மூடு, எதுவும் பேசாத. உங்க அக்கா தானே அவ, ஏன் இப்படிலாம் பண்ற? அவன் நல்லா இருந்தா உனக்கு சுத்தமா பிடிக்காதே, போ இங்க இருந்து. ஷேகர் மாப்பிள்ளை வீட்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு.